Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் my dear students. நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் குறிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஓகே நிறைய பேருக்கு இந்த டவுட் மேபி இருக்கலாம், நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பாக இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா சிசாப் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது 75%, 65%. இன்கேஸ் யூ மிஸ்ட் இட், இப்போ வந்து நீங்கள் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேர் எழுதிருப்பீங்க, ஒரு சப்ஜெக்ட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்திருப்பீங்க, பட் பாயிண்ட்ல போயிருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸுக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் பரவாயில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், பலமுறை ஜெயித்தவன் ஒரு முறை தோற்றால் அது விசித்திரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பலமுறை தோற்றவன் ஒரு முறை ஜெயித்தால் அது சரித்திரம். ஓகே, ஸோ நீங்க வந்து எதுவுமே வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்க பாத்வேஸ்லாம் நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலயும் இருக்க நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாத்வேஸ் மொத்தம் எத்தனை, அதுல எதை நீங்க சூஸ் பண்ணலாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஜோசாவோட பிசினஸ் ரூல். சிசாப்லி இதே ரூல்ஸ் தான். அனெக்சர் 2A 2B போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்க வந்து 75% கம்பல்சரி, அதாச்சும் அக்ரிகேட்டடா சொல்லிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு, அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 65% இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து கம்பல்சரி, இது உங்களுக்கே தெரியும். அனெக்சர் 2B இது வந்துட்டு NIT பிளஸ் சிஸ்டம், அதாச்சும் IITs NIT. இந்த டவுட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ வரைக்கும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சார், ஒரு சில GFTஸ்க்கு வந்து 65% கம்மியா இருந்தாலுமே ஜாயின் பண்ணலான்னு சொல்றாங்களே சார் அப்படின்னா, வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரபிள் ஆனதே ஜோசால அவங்களுக்கு 65% இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணது தான். அவங்களுக்கு வந்து சீட் கேன்சல் ஆயிருக்கு. அதனாலே ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு சிசாப்ல நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட்ஸ் ரீஸ்டோரேஷன் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணதுனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க சிசாப் ஜோசால பார்ட்டிசிபேட் பண்ணுனா 65%, 75% மஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆக்சுவலா ஒரு சில GFTs பாத்தீங்கன்னா ஜோசா சிசாப் கவுன்சிலிங்ல மட்டும் இல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், CUET கவுன்சிலிங்லயும் வருது. ஸோ CUT கவுன்சிலிங்ல அவங்க வந்து அந்த கிரைட்டீரியா வந்து முன்ன பின்ன வச்சிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது காலேஜ் வைஸ் மாறலாம். உங்களுக்கு CUT மார்க் நல்லா இருந்துச்சுனாலே போதும் அப்படின்ட்டு அவங்க சொல்லலாம். பட் ஜோசா சிசாப்ல 65% கம்பல்சரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் மூவ் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா 3 மூவ்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து 2 மூவ்ங்கிறது ஜோசா ரிலேட்டடா. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கும். ஆனா இப்ப டைம் டிலே ஆயிடுச்சு. நீங்க போனீங்கன்னா நிறைய ஹை ஃபீஸ் கேட்கலாம், ரொம்ப உங்களை டிமாண்ட் பண்ணலாம். உங்களோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு இன்னும் அதுல காசு பார்க்க நினைக்கலாம். பட் அது ஒன் ஆஃப் த வே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு டாப் பிரைவேட் காலேஜஸ்ல சீட் இருக்குன்னு சொல்றாங்க சார், சேரலாம்னா சேருங்க. அந்த காலேஜ் கொஞ்சம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க தாராளமா சேரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல சார் நான் ஏற்கனவே TNA கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. TNAல எந்த காலேஜ் கிடைக்குதோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. நான் ரெண்டுத்துலயும் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சார் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் ஏ ட்ராப் இயர் அண்ட் ரீஅப்பியர். அதாச்சும் உங்களுக்கு வந்து போர்டு சேஞ்ச் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே போர்டு. அது இல்லாமல் நீங்க ஏற்கனவே படிச்சது தான். நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து ரொம்ப சில்லா ஜாலியாவே போய் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. நீங்க JEEக்கு மட்டும் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் 95% வாங்கலாம், 98% அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சைட்ல நீங்க போர்டு எக்ஸாம் படிச்சீங்கனாலே, இப்போ வந்து உங்களுக்கு 64% இருக்கு, 64.6% இருக்குன்னா நீங்க ஹார்ட்லி ஒரு 2 சப்ஜெக்ட் மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வந்து அப்டேட்டட் மார்க் ஷீட் வந்து உங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நீங்க பிரைவேட்டா எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு ஸ்கூல்ல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஏன்னா நீங்க ஸ்கூல் மூலமா தான் போறீங்க. அதனால உங்களுக்கு ஃபைனல் மார்க் ஷீட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி டிஜிலாக்கர்ல ஆன்லைன்ல வந்து அவங்க அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷனல் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்துட்டு இதுல எழுதுறப்ப உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னா, போர்டு சேஞ்ச்னா பொதுவாக எல்லாருமே இப்போ நார்த் இந்தியன் சேனல்ஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நியாஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இப்போ நான் வந்துட்டு அடுத்து அதை பற்றி தான் பேச போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
அந்த ஓப்பன் ஸ்கூலிங்கில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ இதுனா உங்களுக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் தான், நீங்கள் 2 சப்ஜெக்டோ இல்லை 3 சப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் 95 வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அது 75% கிரிட்டேரியா 65% கிரிட்டேரியா கிராஸ் பண்ணிட்டீங்க. மற்ற 2 சப்ஜெக்ட்ல இப்போ ஃபிசிக்ஸில் வந்து சார் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க சார், நான் ஏற்கனவே 60 மார்க் வாங்கியிருந்தேன், இப்போ நான் 55 தான் வந்துருச்சு, ஸோ அப்போ 55 மார்க் தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமானா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ல 2 எக்ஸாம்ல எதில் பெஸ்ட்டான மார்க் வாங்கியிருக்கீங்களோ, எதில் ஹையான மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுதான் ஃபைனல் மார்க் ஷீட்டில் அப்டேட் ஆகும். நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. நான் ஏன் அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் அதாச்சும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது பொதுவாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் ஸ்கூல்னாலே அதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆனால் லிபரலாக தான் இருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காது. நீங்கள் இதை விட ரொம்ப சில்லாக போயிட்டு எக்ஸாம் எழுதலாம், படிக்காமல் கூட போய் எக்ஸாம் எழுதலாம். மேபி இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரில. இன்விஜிலேட்டர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஓப்பன் ஸ்கூலில் வர்றவங்க ரொம்ப ஏஜ்டான பர்சன்ஸ். ஸோ ஒரு சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த 10th மார்க் ஷீட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி 10th ட்ராப் அவுட் ஆனவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு படிப்பை கண்டினியூ பண்ணாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இதுக்கப்புறம் எனக்கு 12th வேணும், இதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்டர்லி பர்சன்ஸ் தான் இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஓப்பன் ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களோட சேர்ந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு சார், நானும் வந்து எழுதுறேன்ட்டு அவங்க நேஷனல் அவங்க வந்து படிச்சப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, திரும்ப அவங்க 12th பயாலஜி மட்டும் எடுத்து படித்து அதுக்கப்புறம் அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீட் எழுதுகிற நிறைய பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஓப்பன் ஸ்கூல்னாலே பொதுவாக நீங்கள் வெளியே வேற எங்கேயாச்சும் இன்டர்வியூ போனாலுமே உங்களோட ஃபியூச்சர்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்கூலுங்கிறப்ப உங்கள் மேலே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பொதுவாக வரும். அது வந்து தவறு, நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஆதரிக்கிறதுலாம் நான் பண்ணலை, பட் சொசைட்டி அப்படி இருக்கும். இதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், இது வந்துட்டு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தரணும்னா, நீங்கள் ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு இன்டர்வியூலாம் போகிறீங்கன்னா ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே வந்து ஓப்பன் ஸ்கூலில் முடிச்சிருக்கீங்க, அப்போ மேபி உங்களோட எவால்வேஷன் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கும், அவ்வளோ ப்ராப்பராக இருந்திருக்குமா? இப்போ சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஒரு போர்டுங்கிறப்ப அது ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்துட்டு போர்டு எக்ஸாம்லேயே ரீப்பியர் ஆகி என்னால் முடியும் சார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த பார்ட் சூஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லை சார், ஏன்னா வந்துட்டு இப்போ என்ஐஓஎஸ்னாலுமே நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணணும். ப்ராக்டிகல்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும், ஜேயுமே படிக்கணும். ஆனால் அது ஈஸி, நான் அது வந்துட்டு குறைய சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக ஃபன்னாக போகும். இருந்தாலும் நீங்கள் வந்து அகெயின் ஒரு ஃபாலோ பண்ணணும். இதுவே வந்துட்டு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ஒரு 2-3 சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு ரீஅப்பியர் ஆக போகிறீங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் ஜேஇக்கு ட்ராப் எடுத்து படிக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு 2த்துக்குமே அது வந்துட்டு கோப்பப் ஆகி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற அதே டைம்ல நீங்களும் எழுதுவீங்க. ஸோ அதனால பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். சிபிஎஸ்இ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who have passed class 12 or class 10 but are not satisfied with their marks, want to appear again in one or more subject. எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க வந்துட்டு அப்பியர் ஆயிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 2025ல முடிச்ச எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2026 இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கு கேன் அப்ளை ஒன் ஆர் மோர் சப்ஜெக்ட், மஸ்ட் அப்ளை இன் த இயர் இமிடியேட்லி ஃபாலோயிங். ஓகே, நீங்க 25ல முடிச்சிருக்கீங்கன்னா 26 இமிடியேட்டா அப்ளை பண்ணணும். ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமானா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வென் இஸ் த எக்ஸாம் ஹெல்ட், அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து என்ஐஓஎஸ் தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்துட்டு என்ஐஓஎஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போற மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சியில் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எழுத முடியாது. இந்த எக்ஸாம் எப்போ ஹெல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம்லேயே தான், ஆனால் உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட உட்கார வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தனி எக்ஸாம் ஹால் உங்களோட பிளேஸ்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மற்றபடி சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து சேம் தான். ஏதாவது சிலபஸ் அப்டேட் ஆயிருந்தா மட்டும் வெப்சைட் செக் பண்ணுங்க, உங்களோட ஸ்கூல்லையும் கேட்டுக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ எலிஜிபிள் இயர் நெக்ஸ்ட் இயர் ஒன்லி, subject allowed one or more subjects at the exam type. So exam type my dear students same as regular board exam, regular board மாதிரியே தான் வரும். ரிசல்ட் பெஸ்ட் ஸ்கோர் அமாங் 2 attempts, 2 அட்டம்ப்ட்ல எது பெஸ்ட் ஸ்கோர் அதுதான் சூஸ் பண்ணுவாங்க.
mark sheet you will get a separate improvement mark sheet but previous passing certificate remains valid. உங்களோட பழைய மார்க் ஷீட்டுக்கும் வேலிடிட்டி இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதனால பத்திரமா வச்சுக்கோங்க. ரெண்டு மார்க் ஸ்டேட்மே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்க வந்து பயப்படலாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்துட்டு பிரைவேட்டா எழுதுறோம் சார், இது வந்துட்டு இதுக்கப்புறம் மதிப்பாங்களா அப்படின்லாம் நீங்க வந்து ரெகுலர் ஸ்டூடெண்டா தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு அந்த சிபிஎஸ்சி போர்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான போர்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிபிஎஸ்சி போர்டுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான போர்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து அதுக்கப்புறம் எப்போ நீங்க வேலைக்கு போனாலுமே உங்களோட லைஃப் லாங் வரைக்குமே அந்த போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்க கூட தான் இருக்கும். அதனால வந்துட்டு இந்த போர்டில் நீங்க 12th படிச்சிருக்கீங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான், சரிங்களா? அதனால நீங்க ஸ்விட்ச் பண்றப்ப போர்டு சேஞ்ச் பண்றப்ப பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரைவேட் கேண்டிடேட்டாலாம் தெரிய மாட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நீங்க ரெகுலர் கேண்டிடேட் மாதிரியே தான் வருவீங்க. பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டைம் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரிலீஸ் அக்டோபர் நவம்பர் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செப்டம்பர்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணிட்டு அப்லோட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அவங்க வந்து ப்ரீவியஸ் அட்மிட் கார்டு, மார்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் யூ வில் ரிசீவ். நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a new mark sheet showing your improved marks. Your original passing certificate from 2025 stays valid. Already it stays valid தான் my dear students. உங்களுக்கு புது மார்க் ஷீட் வரும். நீங்க ஸ்கூல் மூலமா வர்றதுனால உங்க ஸ்கூலுக்கு வரும். உங்க ஸ்கூல் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க my dear students. மேபி பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தா உங்களுக்கு டைரக்டா வீட்டுக்கே வந்துடும். You can use the improved mark sheet for college admission, JEE eligibility etc. இந்த மார்க் ஷீட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி நான் வந்துட்டு நிறைய முன்னாடியே பேசிட்டேன். NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து வயசாகி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE நீட் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கும் படிச்சாங்க. 12th பேரலா படிச்சிருக்காங்க, 12th முடிச்சுட்டும் படிச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து டாப் 20% ஒரு கிரைட்டீரியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டாப் 20% இதுல வந்து ஒரு 70% மார்க், ஒரு 65ல 70% வரைக்கும் வாங்கியிருந்தாலே போதுமானதா முன்னாடி இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இப்ப மினிமம் நீங்க வந்துட்டு இதுல பாஸ் பண்றதுக்கே ஒரு 75 to 80% இருந்தாதான் நீங்க டாப் 20% வரீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இதுல வந்து காம்படிஷன் இப்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய JEE நீட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதுல இப்ப அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ நீங்க இதுல வந்தாலுமே உங்களோட மார்க்ஸ் வந்து 75% மேல வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து நான் டாப் 20% வந்துருவேன் சார், எனக்கு ஒரு 65% இருந்தா போதுங்கிற கான்ஃபிடென்ட் இதுல வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலா டச் வேலை செய்யல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போர்டுல. இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருவேன். ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல இந்த வருஷம் போனீங்கன்னா மேல ஒரு டேப் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 20% லிஸ்ட். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலுமே இருக்கும். அதுல எலிஜிபிள் மார்க்ஸ் போய் பாருங்க. 386, 387, 390 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் இதில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு அதே கான்ஃபிடென்ட்ல இருக்காதீங்க. ஓகே, இதுல வந்தாலுமே நீங்க நல்லா படிக்கணும். 75% வாங்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லிருப்பேன் அது ஓரளவு லீனியண்டா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 60-65% வரைக்கும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லீனியன்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது வரைக்கும் அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களோட எவாலுவேஷன் சிஸ்டமும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 65-70 மார்க்ஸ் மேலே எழுதுறப்ப. அதனால இதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. வந்தீங்கன்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 40 to 60% வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து யோசிக்கவே வேண்டாம். ஆனால் உங்களுக்கு 65% வேணும், 75% மினிமம் வேணும். நான் சொன்னேன் முன்ன மாதிரி இப்போ இதில் இல்லை, டாப் 20% வர முடியாது. அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76-77% வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் 75 மேலே எடுத்துட்டீங்கனாலே போதும். ஆல்ரெடி நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக மாறிடுவீங்க. இதுக்கு நீங்க வந்தாலுமே நல்லா படிக்கணும். ஓகே, ஸோ ஹூ கேன் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், anyone aged 15 years or above. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. அடுத்து சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே இங்கே உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஃப்ரீடமும் உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விதத்துலையும் இதில் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ப்ராக்டிக்கல் உண்டு, எல்லாமே உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே
ப்ராப்பரா நடக்கும். நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே இந்த ஓப்பன் ஸ்கூலிங்கை அக்செப்ட் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இதனுடைய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் பை ஜேஇ, நீட், நாட்டா யூனிவர்சிட்டிஸ்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே இதை வந்து இப்போ அக்செப்ட் பண்றாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்புறம் சிசாப், ஜோஸ்தா. ஆனா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அதை அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிற மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எய்மே இருக்குன்னா பார்த்து யோசிச்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நான் டிஎன்ஏ ரொம்ப பார்க்காதனால எனக்கு தெரியல. பட் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டடி அட் யுவர் ஓன் பேஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ், ஹையர் சான்ஸ் டு கிராஸ் 75% போர்ட் மார்க்ஸ் த்ரெஷ்ஹோல்ட். இதை வந்து நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதுல வந்து நீங்க கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் நீங்க படிக்கணும். போர்டு எக்ஸாம், அதாவது சிபிஎஸ்சி அளவுக்கு படிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இது வந்து கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா போதும், ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒரு என்ஐஓஎஸ்ல இருக்க ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 2 தடவை எக்ஸாம் நடத்துவாங்க. போர்டு எக்ஸாம்ல அந்த ஃபெசிலிட்டிஸே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தடவை தான் நீங்க எழுத முடியும். அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் இயர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எழுத முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் 1 எக்ஸாம் மந்த் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1 செப்டம்பர் 15 செப்டம்பர் அதுக்குள்ளார நீங்க வந்துட்டு 15 செப்டம்பர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் டேட் நீங்க வச்சுக்கலாம். லேட் ஃபீஸோட 700 rupees கட்டினீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 31st ஜூலை அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வந்தீங்கன்னா லேட் ஃபீஸ் ஒரு 200 தான். அடுத்து ஒரு 400, 700 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு. உங்களுக்கு 15th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். யோசிச்சு முடிவெடுங்க. மேபி உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் சார், எனக்கு நான் என்ஐஓஎஸ்ல போறேன் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. புக்ஸ் உங்க வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஆனா கொஞ்சம் அந்த சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்க. அது வந்து சிபிஎஸ்சி அளவுக்கு டஃபா இல்லைனாலுமே ஒரு போர்டு எக்ஸாம் லெவல் கொஞ்சம் இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துடாதீங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் 2க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அக்டோபர் நவம்பர்லேயே வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இதுக்கான 1 மார்ச் 15th அதாச்சும் 15th மார்ச்சோட இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது. அதனால இப்போ நம்ம உடனடியாக அப்ளை பண்ணி இதில் வந்து வர முடியாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்கள் பிளாக் 1ல தான் வர முடியும். ஸோ நீங்கள் வந்து பிளாக் 1ல தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வருவீங்க. நெக்ஸ்ட் இயர் எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2த்துக்கான பாசிபிலிட்டிஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்லிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். மேபி சொல்லியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். லாஸ்ட்டாக சம்மரைஸ் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறது 3 வழி தான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஏதோ ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இல்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதில் இருக்க ப்ரோஸ்மே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த சிபிஎஸ்சி போர்டுங்கிறது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமே உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க. இன்னொரு 2-3 எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் எழுதுறப்ப நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அஸ் வெல் அஸ் அது உங்களுக்கு ஜேஇக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்குமே நல்ல மெத்தட் தான். பட் இதில் வந்து எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஓப்பன் ஸ்கூலிங் ஓகேனா நீங்கள் வந்து இதுலேயும் தாராளமாக வரலாம். இல்லைனா சிபிஎஸ்சிலுமே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். எது உங்களுக்கான வே, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்க. ஃப்ரீயாக இருந்தால் எடுப்பேன், இல்லைனா வந்துட்டு திரும்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்.